அத்தியாயம் 7. மாடி அறையில் பாரிவேந்தன் விடுத்த அந்த வார்த்தை அம்புகளோ கவிமலரின் மனதை குடைந்து கொண்டிருந்தது. தன்னை ஒரு கில்லாடி என்று அவன் முத்திரை குத்தியதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மனதின் ரணங்களை மனதோடு மாய்த்துவிட்டு நேர மனதை உணர்ந்து கண்ணாடியை கூட பார்க்காது கீழே வந்திருந்தாள் கவிமலர். பூஜை அறையில் நின்றிருந்த ஜானகி அம்மாள் அவசர அவசரமாக கீழே வந்த மருமகளை மேலும் கீழுமாக பார்த்தார். கூந்தலின் நுனியில் இருந்து இன்னும் நீர் சொட்டி கொண்டிருக்க புது பட்டுப்புடவையின் மடிப்புகள் கூட சரியாக அமைந்திருக்கவில்லை. என்னடி மலரு, இன்னுமா உனக்கு இந்த வீட்டு முறை தெரியல? பெரியவங்க நாங்களே கிளம்பி ரெடியா நிக்கிறோம், நீ இன்னும் தலைமுடிய கூட காய வைக்காம இப்படி வந்து நிக்கிற. அப்படி என்னதான் வேலை செஞ்ச? நான் உன்னை எப்ப ரெடியாகி வர சொன்னேன்? வேலைக்காரியா இருந்தப்போ விடிஞ்ச மறுநொடி விறுவிறுன்னு வேலை பார்த்தவ இப்ப தாலி ஏறின உடனே இம்புட்டு சோம்பேறி ஆயிட்டியா என்று ஜானகி வசைப்பாட அதை கேட்டு நின்ற ரேகாவிற்குள் ஒரு குரூரமான திருப்தி பிறந்தது. ரேகா தன் பட்டுப்புடவையின் முந்தானையை சரி செய்தபடி, விடுங்கத்த, அவளுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? நம்ம வீட்டு வழக்கம் பழக இன்னும் நாளாகும். அவளுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன் அத்த, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று கபடதாரி வேஷம் போட்டாள் ரேகா. கவிமலர் எதற்கும் பதில் பேசாமல் உதடுகளை இறுக மூடிக்கொண்டு தரையை பார்த்தபடி நின்றாள். அப்போது அவளுக்கு பின்னால் வேறொரு புதிய வெள்ளை சட்டையும் வேட்டியையும் கட்டிக்கொண்டு கம்பீரமாக கீழே இறங்கி வந்தான் பாரிவேந்தன். குளித்து முடித்து வந்ததால் அவனது முகம் சற்று தெளிவடைந்திருந்தது. ஆனால் அந்த பழைய இறுக்கம் அப்படியேதான் இருந்தது. சரி சரி, அதான் மருமக வந்தாச்சுல, எல்லாரும் வண்டியில் ஏறுங்க என மற்றவரை அழைத்து காருக்கு சென்றார் ராஜமாணிக்கம். பாரியும் உற்றவளை கண்டும் காணாது கடந்து சென்றான். கவிமலரோ தலையில் பூ வைக்கலாம் என்று நினைத்து குளிர்சாதன பெட்டியை திறந்து பார்த்தாள். ஆனால் அதனுள்ளே பூ இருந்த பையில் எதுவுமே இல்லாது இருக்கவும் அவளுக்கு முகம் வாடி போனது. சரி என்று அவள் கிளம்பி வெளியே வர அங்கே வண்டியில் ஏற்கனவே ஏறி அமர்ந்திருந்த ஜானகி மற்றும் ரேகா இவர்களின் தலையில் ஒரு மினி பூக்கடையே இருந்தது எனலாம். ஜானகியோ கொண்டையில் பூ வைத்திருந்தாரா, இல்லை பூவில்தான் கொண்டையே உள்ளதா என்று ஆராயும் அளவிற்கு மல்லிகை பூவை கூந்தலில் சுற்றியிருந்தார். ரேகாவோ மாமியாரையே மிஞ்சிவிட்டாள். அவளின் பின்னலை விட மல்லிகை பூவின் நீளம்தான் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. இதை பார்த்த மலருக்கு மனசே விட்டு போனது. அவர்கள் தனக்கு தராமல் வைத்து விட்டார்களே என்று கூட அவளுக்கு கவலை இல்லை. ஆனால் வேண்டுமென்றே மிதமிஞ்சிய அளவிற்கு சூடியுள்ளார்களே, அதுதான் அவளுக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு கன்னி பூவையாவது மருமகளுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று கூடவா தோணாது? ஒரு பூவிற்கு கூட ஏங்கும் நிலை வந்ததை எண்ணி அவள் உள்மனமோ வாடி போனது. அவள் இன்னும் பைக்கில் ஏறாமல் இருப்பதை பார்த்த ரகுநாதனோ, மலரு, இன்னும் என்ன பழைய ஞாபகமா? நீதான் பழைய வேலைக்காரி இல்லையே, அதனால தாராளமா எங்க கூட வண்டியில வரலாம். அதான் உனக்கு இப்போ இந்த வீட்டு மருமகன்ற அந்தஸ்து கிடைச்சிடுச்சுல்ல, அப்புறமும் ஏன் அங்கேயே நிற்கிற? சீக்கிரம் ஏறு, நேரமாகுது என்றான் வஞ்சி புகழ்ச்சியோடு. ரேகாவோ தன் மனதிற்குள்ளே ஷபாஸ் போட்டுக்கொண்டால் தன் கணவனின் பேச்சை மெச்சிக்கொண்டு. உன்கிட்ட இப்பதான் கேட்டாங்களா என ராஜமாணிக்கம் அதட்டவும் தன் புல்லட் வண்டியை எடுத்துக்கொண்டு மலரின் அருகில் வந்து நிறுத்தியிருந்தான் பாரிவேந்தன். அவன் கரமோ தன் அண்ணனை பார்வையால் எரித்து கொண்டே பைக்கை வேகமாக முறுக்கியது. அதன் சத்தத்தில் அரண்டே போனான் ரகுநாதன். வண்டி எடு, அவளை நான் கூட்டிட்டு வரேன் என ரகுவிடம் பாரி சொல்ல அவனோ சத்தமே இல்லாமல் காரை இயக்கி கிளம்பி இருந்தான். உனக்கு வேற வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? வண்டியில் ஏறிடி என்றான் பின்னால் நின்ற கவிமலரை தன் தீர்க்கமான விழிகளால் ஒரு பார்வை பார்த்தபடி. ஏறி உட்காரு என்றான் அவனது அதே கடினமான குரலில். கவிமலர் ஒரு நொடி தயங்கி நிற்கவும், இப்ப ஏறுறியா இல்ல நானே தூக்கி உட்கார வைக்கட்டுமா
என அவன் கத்தவும், இவன் செய்யக்கூடிய ஆள்தான் என்று அறிந்தவள் மெல்ல தன் பட்டு புடவையை சரி செய்தபடி புல்லட்டின் பின் சீட்டில் ஒரு புறமாக சாய்ந்து அமர்ந்து சீட்டின் பின் கம்பியை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவனுக்கும் அவளுக்கும் நடுவே ஒரு அடி இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளியை அறிந்தவனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அதன் விளைவாக அவன் கையில் வண்டி பறக்க ஆரம்பித்தது. கார் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தது. வேகமாக வீசிய காற்றில் கவிமலரின் முகத்தில் இருந்த அந்த ஒற்றை கூந்தல் இலை பறந்து வந்து பாரியின் தோள்களில் உரசியது. வண்டியின் வேகத்தினால் ஏற்பட்ட அதிர்வில் கவிமலரின் தேகம் பட்டும் படாமலும் பாரியின் முதுகில் லேசாக முட்டியது. அந்த தீண்டலில் பாரியின் முகம் இன்னும் இறுகியது. வண்டியின் கண்ணாடியில் அவளது சோகமான முகத்தை பார்த்தபடியே பாரி கோபமாக பேசத் தொடங்கினான். என்ன, கீழே அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கின போல? அங்கே சமையல் கட்டில் வெட்டி அரட்டை அடிக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் திட்டு வாங்காமல் நேரமாக ரெடியாகி இருப்பீல்ல. லேட்டாக வந்தது நீ, இப்போ திட்டு வாங்கின உடனே முகத்தை ஏன் இப்படி தூக்கி வச்சுட்டு வர என்றான் கரகரப்பான குரலில். கவிமலர் கண்ணாடியின் வழியே அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அவளுக்குள் இருந்த அந்த ஏக்கம் இப்போது கோபமாக மாறியது. நான் ஒன்றும் வெட்டி அரட்டை அடிக்கல மாமா. அக்கா அவங்க பாப்பாவை குளிப்பாட்ட சொன்னாங்க, அதான் லேட் ஆகிடுச்சு. அதுக்கும் மேலே லேட்டாக காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் என்னென்னவோ திட்டம் போட்டு அறைக்குள்ளே என் மேலே பழி சுமத்திட்டு இப்போ வெளியில் வந்து என் மேலேயே தப்ப திருப்புறீங்களா? நான் என்ன வேணும்னா லேட்டாக வந்தேன் என்றால் குரல் தழுதழுக்க. பாரி வண்டியின் வேகத்தை இன்னும் ஏற்றி முரட்டுத்தனமாக வளைத்து ஓட்டியபடி சொன்னான். அவங்க சொன்னா உடனே இந்த வேலையை செய்யணுமா? இங்கே பாரு மலர், இந்த வீட்டு வேலைக்காரியாக இருந்தப்போ அவங்க ஏவின வேலையை நீ பார்த்தது வேற. ஆனால் இப்போ நீ எனக்கு பொண்டாட்டி. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட மேலே வர துப்பில்லை. ஆனால் ரேகா சொன்ன உடனே அந்த வேலையை செய்ய போயிடுவியா? அவள் உன்னை இன்னமும் வேலைக்காரியை வச்சு வேலை வாங்க பார்க்குறாங்கிறது உன் மட்டமான புத்திக்கு உரைக்கலையா? அவகிட்ட உன்னை நீயே தாழ்த்தி காட்டிட்டு இப்போ ஏன் முன்னாடி வந்து நியாயம் பேசுறியோ என்று அவளது ஈகோவை சீண்டினான். ஆனால் இங்கே பாவைக்கோ இப்போது கோபம் வரவில்லை. அவன் வார்த்தைகள் கோபமாக வெளிவந்தாலும் அதில் இருந்த தனக்கான அக்கறையையும் தன் நலனையும் அவன் கவனத்தில் கொண்டு உள்ளான் என்று புரிந்து கொண்டவளுக்கு மனசு இதமாய் மாறியது. அவன் தன்னை திட்டினாலும் என் சுயமரியாதை ரேகாவிடம் குறைந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறான் என்ற உண்மை அவளுக்கு புரிந்தது. அவள் அதற்கு மேல் எதிர்த்து பேசாமல் அவனது தோள்பட்டையை தன் பிஞ்சு விரல்களால் லேசாக பற்றி கொண்டாள் ஆதரவாக. வண்டியின் வேகத்திற்கு பயந்து பிடித்தது போல இருந்தாலும் அந்த பிடியில் ஒரு மெல்லிய சரணடைதல் இருந்தது. பாரி கண்ணாடியில் அவளது கைகளை பார்த்தான். அவனது வண்டியின் வேகம் கூட இப்போது லேசாக குறைந்திருந்தது. கோபத்திலும் தன் வார்த்தையின் பொருளை அவள் உணர்ந்து கொண்டதில் அவனுக்கு மகிழ்வாய் இருந்தது. அவளின் புரிதலை எண்ணி வியப்பாய் மெச்சுதலாய் புருவத்தை உயர்த்தினான் மலரின் வேந்தனவன். வழியில் ஒரு பூக்கடை இருக்க அதை ஏக்கமாய் பார்த்தபடியே அதை கடந்து பயணம் செய்தாள் கவிமலர். சில நொடிகளில் வண்டி மீண்டும் யூட்டன் போட்டு வந்த பாதையில் மீண்டும் இயக்கி அந்த பூக்கடையின் அருகே தன் பைக்கை நிறுத்தியிருந்தான் பாரிவேந்தன். மலரும் இதை நம்ப முடியாது பார்த்தாலும், நமக்கு எதுக்கு இந்த வீண் கற்பனை, சாமிக்கு பூவாங்க தான் நிறுத்தியிருப்பாரு என ஆசைப்பட்ட மனதிற்கு கடிவாளம் போட்டு அமைதியாக இறங்கி நின்றாள் கவிமலர். பின்னால் வந்த காரும் நிற்க உள்ளிருந்து ஜானகி எட்டி பார்த்து குரல் கொடுத்தார். எதுக்கு பாரி வண்டியை இங்கே நிறுத்தியிருக்க? சாமிக்கு வேண்டிய மாலை பூ எல்லாமே காரில் இருக்குப்பா, வண்டி எடு கிளம்பலாம் என்றார் ஜானகி. சரிம்மா, இதுவும் இருக்கட்டுமே, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம் என சொல்லி அனுப்பி வைத்தான் பாரி. அவர்கள் சென்றதும் பூவை கவரில் வாங்கி கொண்டு மலரின் அருகே வந்தான் பாரி. போலாமா என்று கேட்டவளின் கையை பிடித்து பூவை கொடுத்தான் பாரிவேந்தன். அப்போதும் கூட பேதையோ அதை எடுத்து தான் கொண்டு வந்த பையில் வைக்க போனாள்.
பாரிக்கு அவள் செயலை பார்த்து கடுப்பு வரவும் இடுப்பில் கை ஊன்றி அவளை முறைத்தான். இப்படி பல புது ஜோடிகளை பார்த்த அந்த பூக்காரி பாட்டியோ, ஏமா பொண்ணே, பூவை வாங்கி தலையில வைக்காம எதுக்கு உள்ள வைக்கிற? உன்ற புருஷன் ஆசையா வாங்கி கொடுத்தா இப்படி அவர் மனசை நோக விடலாமா தாயி என்று குரல் தரவும் மலரோ அவரின் கூற்றை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அதே அதிர்வோடு தன் கணவனை அவள் நோக்க அவனும் நோக்கியே இருந்தான் பெண்ணவளை. என்னடி அசிங்கப்படுத்தி பார்க்கறியா? இப்போ இந்த இட்டு போன பைக்குள்ள வைக்கத்தான் நான் பூ வாங்கி தந்தேனா? ஏன் நான் வாங்கித்தர பூவை உன் தலையில வச்சுக்க மாட்டியோ? இல்லை நான் வாங்கி தரனால வச்சுக்க விருப்பம் இல்லையா என்று அனலாய் அவளிடம் காய்ந்தான் பாரிவேந்தன். நங்கை அவளுக்கோ விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் இம்முறை அது ஆனந்த கண்ணீராய் வழிந்து அவள் மனதை இனிமையாய் குளிர வைத்திருந்தது. அவள் சற்றும் எதிர்பாராத ஒன்றை அவள் வாய் திறந்து கேட்காமலே அவள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து விட்டானே. இதை நினைக்க நினைக்க அவள் மனமெங்கும் மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது. அவளை எந்த அளவிற்கு அவன் கவனித்து பார்த்திருந்தால் அவள் சொல்லாமலேயே அவளுக்கு தேவையான ஒன்றை வாங்கி தந்திருப்பான். இதல்லவா காதல்? கேட்டு கேட்டுதான் ஒரு விஷயம் நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கும் என்றால் அதுதான் காதலின் கொடிய நிலை அல்லவா? அதற்கு அதை கேட்காமல் இருப்பதே சாலச் சிறந்தது அல்லவா? காதலை 3 எழுத்து வார்த்தையால் வெளிப்படுத்துவதை விட செயலால் தன் இணைக்கு உணர்த்த வேண்டும். அதுதானே உண்மையான காதல். ராணி மாதிரி உன்னை பார்த்துப்பேன்னு சொல்றதுக்கும் ராணி போல நடத்துவதற்கும் இடையில 1000 வித்தியாசங்கள் உள்ளது. சொல்லை விட செயலுக்குத்தான் இங்கே வலிமை அதிகம். எனவே காதலை சொல்லில் மட்டும் இல்லாமல் செயலிலும் வெளிப்படுத்துங்கள். இதோ இங்கே இதுதான் காதலின் நடத்தை என்று கூட இன்னும் புரியாமலே அந்த காதலை முழுதாய் உணரும் முன்பே தன் மனைவியின் மனபாரத்தை சிறு செயலால் கலைந்து விட்டானே பாரிவேந்தன். முல்லை மலர் படருவதற்கு தேர் கொடுத்தார் வள்ளல் வேல்பாரி. இங்கே தன் பெண்மலர் மனதை வாடாது மலரச் செய்ய பூ கொடுத்தான் நம் நாயகன் பாரிவேந்தன். இந்த ஒரு செய்கையிலே அவள் மனதில் அவன் மீதான நேசமோ விருட்சமாய் வேரூன்றி வளரத் தொடங்கிவிட்டது. மனசெல்லாம் இன்பமலை பொழிய அதில் இதமாய் நனைந்தாள் பூஞ்சிட்டு இவள். தான் கேட்டும் அவள் பதில் பேசாமல் இருப்பதை பார்த்து அவள் முழங்கையை பற்றி லேசாக இழுத்தான் பாரி. அதில் அவனை நேராக பார்த்தவள், இந்த பூவை எனக்கு வச்சு விடுறீங்களா என்று ஆசையாக கேட்டாள் மலர். பூவை வாங்கி பையில் வைக்க போனதில் கடுப்பில் நின்றவனோ அவள் இதை கேட்கவும் அதை செய்யாது முறுக்கி கொண்டு நின்றான். இங்கே அந்த பூக்கார பாட்டிதான் நமது காதல் ஜோடிக்கு கியூபிடாக வேலை பார்த்தார். ஓஹோ, இதான் சேதியா? புருஷன் பூவை தையில வச்சு விடலன்னு தான் கோவிச்சுக்கிட்டு பையில வச்சியா தாயி என அவராக ஒன்றை புரிந்து கேட்டவரோ பின் பாரியை கூப்பிட்டு, ஏப்பா ராசா, பேத்தி தான் ஆசைப்படுதில்ல, அந்த பூவை வாங்கி தையில வச்சு விடுப்பா என்று சொல்லி அவனை ஊக்கினார் பாட்டி. இவளிடம் முறுக்கி நின்றதைப் போல பாட்டியிடம் அவனது முறுக்கு வேலையாகவில்லை. அதனால் வேறு வழியின்றி அந்த பூவை எடுத்து அவள் கூந்தலில் சூட ஆயத்தமானான். கவிமலரும் அவனுக்கு ஏற்றவாறு திரும்பி நின்றாள். அவளது நீண்ட கருங்கூந்தலின் பின்னலை கண்டவனுக்கோ அவனது கர்வம் கூட அதன் முன் வீழ்ந்து போனது. வைக்க தெரியாது முழித்து பின் தன் கெத்தை விட்டுவிடாது எப்படியோ அந்த குழலில் மல்லிகையை சூடி வெற்றி வாகை சூடிவிட்டான் நம் நாயகன் பாரிவேந்தன். அதில் அவளது அகமும் முகமும் சேர்ந்தே மலர, தேங்க்ஸ் மாமா என சொல்லி வண்டியில் ஏறினாள் கவிமலர். இதுக்கு எதுக்கு நன்றியனா சொல்றா என சிந்தித்து வண்டியை இயக்கினான் பாரி. அவனை பொறுத்தவரை பூ வாங்கி தருவது ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அது பெரிய விஷயம்தானே. அதுவும் கேட்காமலே கிடைத்தால் அது பேரு வகைதானே. பாரியின் தோளை ஆசையாக பற்றி அவனை ரசித்தவாறே பயணம் செய்தாள் கவிமலர். அவனால் உண்டான இந்த மனக்கசப்பு எல்லாம் அவன் செய்த இந்த சிறு செயலினால்
மனதில் இருந்து மறைந்து விட்டது கவிமலருக்கு.